ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம இனியா மேரி வீடு சேனலில் டியோடேப் ஆப்பில் வாங்கின ஒரு 6 பொருளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி இருக்குது, நான் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினேன், அது ஒர்த்தா இல்லையா அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம பூ கட்டுற ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அதில் கேட்ட விடுகதைக்கான விடை என்னென்னா நண்டு, ஆடு, மத்தளம். இது 3 தான் அதோட விடை. இது ஒரு கதை மாதிரி வரும். இந்த கதையை உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அதுக்கப்புறம் நம்மளோட பெங்களூர் சிஸ்டர்ஸ் சுபா, ஜோதி, அமளி, இவங்க 3 பேருக்கும் ஒரு பெரிய ஹாய். இப்போது நம்ம டியோடேப் ஆப்பில் வாங்கின பொருளை பற்றி பார்ப்போமா? இது வாங்கும் போதே அதில் நம்ம என்னென்ன பொருள் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு பேப்பர் வச்சுருக்காங்க. இப்போ நமக்கு 6 திங்ஸ் நம்ம வாங்கியிருக்கோம். அந்த 6 திங்ஸில் ஒன்று ஒன்றா பார்ப்போமா? அதில் ஒரு ஃப்ரூட் பிக் ஒன்று, அதுக்கப்புறமா ஏன்னா நம்ம 6 வாங்கியிருக்கோம். அதில் ஒரு பொருள் மட்டும் 2 தான் வாங்கியிருக்கோம். அதனால் 7ன்னு போட்டிருக்காங்க. இது இந்த நம்ம அமேசான் அதிலலாம் பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா, அதோட இது. ஆனால் இதோட விலை 14 ரூபா தான் ஒன்று. நான் 2 வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குதுன்னு யூஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஆனால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு, லைட் வெயிட்டாகவும் இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. இதை அடுத்து நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கடுத்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிற நட்ஸ் கட்டர் பாருங்கள். வரும்போதே பாதி உடஞ்சி வருது. இது எப்படி இருக்குமோ தெரியல, ஆனால் பார்க்க நல்லாயிருக்கு. எந்த பாக்ஸுமே நீட்டாக வரல, ஆனால் பொருள் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இப்போ இதில் நம்ம இந்த பாதாம், அப்புறம் முந்திரி, இதெல்லாம் நம்ம க்ரஷ் பண்ணி போடுறது மாதிரி இதுக்கு நம்ம கட் பண்ணி போடுவோம்ல இந்த குல்ஃபி ஐஸ்க்கெல்லாம், அந்த மாதிரி இது கட் பண்ணுறதுக்கு. ஆனால் தொட்டு பார்க்க நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஆனால் மூடி மட்டும் அது லூஸாக இருக்கும் போல், அது மூடி வச்சுக்கிற மாதிரி இருக்கும், அதனால அது அப்படி இருக்குது. அதுக்கடுத்து இது ஃபேஷை க்ளீன் பண்ணுற இரேசர் மாதிரி. இந்த இரேசரில் அது என்னது, இந்த ஜென்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்களே, அதுக்கு பேர் என்னது? இதெல்லாம் நமக்கு ஆக்சுவலாக எப்படி யூஸ் பண்ணணும்னு கூட தெரியல. நமக்கு 22 ரூபாய்க்கு கிடச்சிருக்கு அப்படின்னோடனே நம்ம வாங்கி பார்த்துருக்கோம். இதை எப்படி நான் யூஸ் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். பிளேடெல்லாம் ரொம்ப யாரோ பிளங்கிட்டு போட்ட மாதிரி இருக்குது, நல்லா ஒரு மாதிரி துரு பிடிச்சி ஒரு மாதிரி இருக்குது. பார்ப்போம் இது எப்படி யூஸ் பண்ணுறது, இது சேஃபாக இல்லையா அப்படின்னு யூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு வீடியோ போடுறேன், ஓகேவா? 3மே அப்படி தான் இருக்குது, நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. ஆனால் இதோட விலை எவ்வளோ ரூபா அப்படின்னா, இதோட விலை 22 ரூபா, ஓகேவா? அதாவது இந்த சேவிங் செட்டோட விலை 22 ரூபா. அதுக்கப்புறம் இந்த சீஸு ஸ்லைஸ் பண்ணுறது, இந்த கிரேட் பண்ணி போடுவோம்ல, நம்ம துருவி போடுவோம்ல, அந்த மாதிரி ஐட்டம். இதோட விலை 7 ரூபா. 7 ரூபாய்க்கு இது நிஜமாக அந்த கொஞ்சம் லேஸாக தான் இருக்குது, ஆனால் 7 ரூபாய்க்கு ஒர்த்து தான். அதுக்கப்புறம் இது இப்போ எல்லா சேனல்லையும் ரொம்ப பிரபலமாக ஓடிக்கிட்டு இருக்கே அப்படின்னு நினச்சி வாங்கினேன். ஆனால் நான் இது வாங்கும்போது பிளாஸ்டிக்குன்னு நினச்சேன். ஆனால் வீட்டுக்கு வந்தப்பறம் தான் தெரியுது அது கிளாஸுன்னு. 90 ரூபாய்க்கு இது ஒர்த்து தாங்க. நான் எப்படி யூஸ் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு பார்த்துட்டு நான் சொல்கிறேன், ஓகேவா? அதுக்கடுத்து இதோட இது மற்ற இதெல்லாம் நான் பார்க்கும்போது இதோட வாய் ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, கழுவுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் பார்க்குறதுக்கு நிஜமாகவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. 90 ரூபாய்க்கு ஒரு கிளாஸ் பாட்டில் கிடைக்கு அப்படின்னா அது கொஞ்சம் இதாக தான் இருக்குது. பார்த்துக்குவோம், யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். எல்லாத்துலேயுமே பாக்ஸ் வளைஞ்சி நெளிஞ்சி அப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரூட் பிக்கு எடுக்கிறது அது, ஆனால் வைக்கும் போதே உடையுதுங்க. நிப்பாட்டி வச்சாலும் வெயிட் தாங்குமான்னு தெரியல. பார்ப்போம், எல்லாத்தையும் போட்டு பார்ப்போம் பத்துதா பத்தலையான்னு. மாட்டும் போதே உடையுது, அச்சோ. ஆனால் இதோட விலை எவ்வளோன்னா 12 ரூபா. 12 ரூபாய்க்கு தகுந்தாப்பில் தானே இருக்கும். உங்கள் பாருங்க உடஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதில் எல்லாத்தையும் திரும்பி மாட்டி வச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் 12 ரூபாங்கும்போது 12 ரூபாய்க்கு இது ஒர்த்து தான். மற்றபடி கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா அது கொஞ்சம் யோசிக்கணும். ஆனால் 12 ரூபாய்க்கு இது ஒர்த்துதுன்னு நான் நினைக்கிறேன். என் பிள்ளைங்க சாப்பிட்டு பார்த்துட்டு பிக்காங்களா என்னென்னு தெரியல, பார்த்தா தான் தெரியும். ஏன்னா அது தொட்டாலே எப்படி வளையுது. இந்த குருவியுமே 2ஆக உடையிற மாதிரி இருக்குது. பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு, ஓகேவா? இப்போ நம்ம என்னெல்லாம் வாங்கியிருக்கோம்னா ஃப்ரூட் பிக் இது 12 ரூபா. அப்புறம் இந்த கிளாஸ் ஆயில் டிஸ்பென்சர் இதோட விலை 90 ரூபா. இதுவும் நல்லாயிருக்கு, 90 ரூபாய்க்கு இது ஒர்த்து தான். அதுக்கடுத்து நம்மளோட நட்ஸ் கட்டர் இதோட விலை 47 ரூபா. நல்லா தான் இருக்குது. நட்ஸ் கட் பண்ணி பார்ப்போம். அதில் என்னெல்லாமோ கலட்டுற மாதிரி இருக்குதுன்னு அட்டையில் போட்டிருக்காங்க. பார்ப்போம் எப்படி யூஸ் ஆகுதுன்னு. யூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு வீடியோ போடுறேன், ஓகேவா? ஆனால் அது கலட்டுற மாதிரிலாம் அந்த பாக்ஸில் போட்டிருந்தோம். ஆனால் தனியாலாம் வரல, மூடி தனியாக அது தனியாகலாம் வரல, கரெக்டாக தான் இருக்குது. க்ரஷ் பண்ணி பார்ப்போம் இன்னொரு நாள், ஓகேவா?
ஆனால் அழகாக இருக்குது கலர், மஞ்சள் கலர் சூப்பராக இருக்குது. அதுக்கடுத்து சீஸ் துருவுறதுக்கு இதோட விலை 7 ரூபா. இதை ஷேவ் பண்ணுற க்ரீமோட விலை 21 ரூபா. அப்புறம் இந்த பாத்திரம் கழுவுறதோட விலை 14 ரூபா. சரிங்க, இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு நான் யூஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேன். நீங்களும் உங்களுக்கு இது வாங்கலாமா வேண்டாமா, இந்த காசுக்கு இது ஒர்த்து தானான்னு பாருங்கள். ஆனால் இதோட பாக்ஸில் இது 243 ரூபான்னு போட்டிருக்கு. ஆனால் 243 ரூபா பொருளை நமக்கு எப்படி 45 ரூபாய்க்கு கொடுக்காங்க? எனக்கு நிஜமாகவே ஆச்சரியமாக இருக்குது. அந்த ஒவ்வொரு பாக்ஸ்லேயுமே ஒவ்வொரு விலை போட்டிருக்கு. நம்ம இந்த நட்கட்டர் 243 ரூபான்னு போட்டிருந்துச்சு. இது சைனா பொருள்னு நினைக்கிறேன். பாக்ஸ்லையே சைனா எழுத்து தான் எழுதியிருக்கு, அந்த லேபிள்லேயுமே சைனா எழுத்து தான் எழுதியிருக்கு. பார்ப்போம், யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. யூஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேன். அப்புறம் நான் வந்து போன வீடியோவில் நான் சொன்னேன் பாருங்கள், இந்த 22 ரூபாய்க்கு வாங்கினேன் அடுப்பு க்ளீன் பண்ணுற ப்ரஷ்ஷுன்னு. அது நல்லாவே இல்லைங்க. ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு தூர போடுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு 20 ரூபாய்க்கு சோப்பு வாங்கிட்டு கழுவிட்டு காலியாகுது பாருங்கள். அதே மாதிரி ஒரு தடவை தூர போடலாம் அப்படின்னா இதை வாங்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இது வாங்க முடியாது, வேஸ்ட்டு தான். இன்னொரு புதுசான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.